அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, பகல்காம் அட்டாக்கு அப்புறமா ஒவ்வொரு நிமிஷமே வந்துட்டு இந்தியா பாகிஸ்தான் பார்டர்ஸில் பதட்டம் அப்படின்றது நீடிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ பகல்காம் அட்டாக்கு வந்துட்டு நாங்கள் தக்க பதிலடி அப்படின்றத கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இந்தியா சொல்ல, இந்தியா எங்கள் மேலே தாக்குதல் அப்படின்றத நடத்தினா நாங்கள் பதில் தாக்குதல் நடத்துறதுக்கு தயாராக தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, பாகிஸ்தான் வீரவசனம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்கிறோம். ஸோ காலையிலேருந்தே ஒரு சில இடங்கள்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பல பார்டர்ஸில் வந்துட்டு துப்பாக்கி சூடு அப்படின்றது தொடர்ந்து இருதரப்பும் நடத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு தான் சொல்கிறோம். இது வரைக்கும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு காலையிலேருந்து நடந்த துப்பாக்கி சூட்டில் எந்த விதமான உயிர் சேதமும் இல்லை அப்படின்னு சொல்லி இருந்தாலும் போர் பதற்றம் அப்படின்றது நொடிக்கு நொடி இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த போர் பதற்றத்தை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய வகைகளில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு பாகிஸ்தானுடைய ராணுவ அமைச்சராக இருக்கக்கூடிய கவாஜா ஆசிப் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நேற்று வரைக்குமே பகல்காம் அட்டாக் இருக்கு இல்லையா, அதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாப்புல. பட் இன்னைக்கு வந்துட்டு அவர் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பேட்டியில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் பயங்கரவாதிகளை வந்துட்டு ஆதரிச்சது அப்படின்றது வந்துட்டு உண்மைதான். பட் இதை வந்துட்டு நாங்கள் எங்களுக்காக பண்ணல, கடந்த 30 வருஷமா வந்துட்டு அமெரிக்கா அண்ட் பிரிட்டன் இருக்கு இல்லையா, ஸோ அமெரிக்காக்காகவும் பிரிட்டனுக்காகவும் தான் இந்த வேலை அப்படின்றத நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். இந்த வேலையை பார்த்ததுனால தான் இன்னைக்கு பாகிஸ்தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாகவே பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் அப்படின்றத கொடுத்துருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது வந்துட்டு இந்தியாவுக்கு ரொம்ப பெரிய ப்ளஸ் ஆகும், பாகிஸ்தானுக்கு ரொம்ப பெரிய மைனஸ் ஆகும் மாறிருக்கு. இது வரைக்கும் நாங்கள் பயங்கரவாதிகளுக்கெல்லாம் அடைக்கலம் அப்படின்றத தரல அப்படின்னு சொன்ன பாகிஸ்தான் திடுதுப்புன்னு பார்த்தோம் அப்படின்னா கடந்த 30 வருஷமா நாங்கள் அடைக்கலம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய ராணுவ தளபதியே வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்க விஷயம் அப்படின்றது இந்தியாவை உச்சகட்ட கடுப்புக்கு கொண்டு போயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதனால எந்த நேரத்தில் வேணாலும் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா இறங்கி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய நேரத்தில் இது 3வது உலக போரை ஆரம்பிக்கிறதுக்கான புள்ளியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியும் எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ ரஷ்யா உக்ரைன் போர் வந்தப்பயே பார்த்தோம் அப்படின்னா 3வது உலக போர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பரவலாக பேசப்பட்டாலும் ரஷ்யா மேலதான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தப்பு அப்படின்றது இருந்ததுனால பெரும்பாலான நாடுகள் வந்து அந்த போருக்குள்ள போல. பட் இப்போ வந்துட்டு இந்தியாவுக்கு பல நாடுகளுடைய சப்போர்ட் அப்படின்றது இருக்கிறதுனால பாகிஸ்தானை ஈஸியா பந்தாடிட முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எந்த நாட்டில் எவ்வளவு ராணுவ வீரர்கள் இருக்காங்க, ராணுவ தளவாடங்கள் எவ்வளவு இருக்கு, அதை தாண்டி பாகிஸ்தான் வீசஸ் இந்தியா ராணுவம் வீசஸ் பாகிஸ்தான் ராணுவம் அப்படின்றது எந்த அளவுக்கு வலிமையா இருக்கு அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ராணுவ வீரர்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே அதுலேயே இந்திய ராணுவ வீரர்கள் கிட்டத்தட்ட 21,97,117 பேர் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். பட் பாகிஸ்தான் சைடு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதில் பாதி மடங்கு அப்படின்னு சொல்லி கூட சொல்ல முடியாது, 13,11,500 பேர் அப்படின்னு சொல்லி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுலேயே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 6-7 லட்சம் மக்களுக்கு மேலே அதாவது ராணுவ வீரர்கள் அப்படின்றது இந்தியா அதிகமாக வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ ராணுவத்தை தாண்டி துணை ராணுவ படை அப்படின்னு சொல்லி வந்தோம் அப்படின்னா இந்தியா 25,27,000 வீரர்கள் அப்படின்றத வச்சிருக்கு. ஸோ இதில் 5 மடங்கு கம்மியாக தான் பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தான் கிட்ட இருக்காங்க. வெறும் 5 லட்சம் துணை ராணுவ படை அப்படின்றது தான் பாகிஸ்தான்ல இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ கடற்படை வீரர்கள் அதாவது நேவி இருக்கு இல்லையா, நேவி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1,42,252 பேர் இருக்காங்க. பாகிஸ்தான் கிட்ட வெறும் 24,800 பேர் அப்படின்றது இருக்கு. விமானம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபிளைட் இருக்கு இல்லையா, இந்தியா கிட்ட 2,229 விமானங்கள் இருக்கு, பாகிஸ்தான் கிட்ட 1,399 விமானங்கள் அப்படின்றதா இருக்கு. ஸோ இந்த சாதாரண விமானத்தை தாண்டி போர் விமானம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்தியா கிட்ட 513 விமானமும் பாகிஸ்தான் கிட்ட வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 328 விமானமும் இருக்கு. ஹெலிகாப்டர் அப்படின்னு சொல்லி எடுத்தோம்னா இந்தியா கிட்ட 899 ஹெலிகாப்டர்ஸும் பாகிஸ்தான் கிட்ட 323 ஹெலிகாப்டர்ஸும் இருக்கு. நார்மல் ஹெலிகாப்டர்ஸை விட்டுட்டு தாக்குதல் நடத்துற மாதிரியான ஹெலிகாப்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்தியா கிட்ட 80 ஹெலிகாப்டர்ஸும் பாகிஸ்தான் கிட்ட 57 இருக்கு. ஸோ இந்த கவச வாகனம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, இந்த பீரங்கி, அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா நம்ம சினிமாக்கள்ல பார்த்துருப்போம், இல்லைன்னா இந்த குடியரசு தின சுதந்திர தினோட அணிவகுப்புலாம் நம்ம வந்து பார்த்துருப்போம் கவச வாகனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது இந்தியா கிட்ட வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 1,48,594 வாகனங்கள் இருக்கு. பாகிஸ்தான் கிட்ட வெறும் 17,516 வாகனங்கள் தான் இருக்கு. பீரங்கி அப்படின்னு சொல்லி எடுத்தோம்னா இந்தியா கிட்ட 400-200, பாகிஸ்தான் கிட்ட 2,627 இருக்கு. நீர்மூழ்கி கப்பல்கள் அப்படின்னு சொல்லி எடுத்தோம் அப்படின்னா இந்தியா கிட்ட 18, பாகிஸ்தான் கிட்ட வெறும் 8 தான் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ நம்ம மேலே சொன்ன ராணுவ வீரர்கள் ஆரம்பிச்சு நீர்மூழ்கி கப்பல் வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்தியா கிட்ட இருக்கிறதுலாம் 3/1 பங்கு அப்படின்றதான் பாகிஸ்தான் கிட்ட இருக்கு அப்படின்னே சொல்லலாம்.
ஸோ இந்த நிலைமையில வந்துட்டு நாங்களும் போருக்கு தயார் அப்படின்னு சொல்லி என்னதான் பாகிஸ்தான் வந்துட்டு அரைக்கூவெல்லாம் விடுக்கிறாங்க அப்படின்னாலும் இந்தியா இறங்கி அடிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா பாகிஸ்தான் இருந்த இடம் தெரியாமல் சதுரி போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றதும் நிறைய இருக்கு. பட் நம்ம வந்துட்டு அந்த மாதிரி ஆக்ஷன் அப்படின்றத எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு நமக்கு பின்விளைவுகள் அப்படின்றது என்ன மாதிரி வரும், ஐநா வந்துட்டு இதுக்கு என்ன மாதிரி வந்துட்டு ரியாக்ட் பண்ணுவாங்க, அதை தாண்டி பாகிஸ்தானுக்குன்னு சப்போர்ட் பண்ண ஒரு சில நாடுகள் இருக்கு இல்லையா பின்னாடி, ஸோ அந்த நாடுகளுடைய அடுத்த செயல்பாடுகள் அப்படின்றது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லா கால்குலேஷனையும் தான் இந்தியா இந்த செகண்ட் வரைக்கும் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். நேற்றே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பல நாட்டு தூதர்களுமே வந்துட்டு அவசர ஆலோசனை அப்படின்றது இந்தியா சார்பில் நடத்தப்பட்டுச்சு. ஏன்னா பாகிஸ்தான் வந்துட்டு கொண்டிருக்கிறது 26 அப்பாவி மக்களை. ஸோ இந்த விஷயத்தை நம்ம அப்படியே விட்டோம் அப்படின்னா இந்த நாளை பின்ன மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படின்றதும் இருக்குது. ஸோ இது இந்தியா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஈஸியாக விட்டுறாது. நாங்கள் இந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ் அப்படின்றத எடுக்கும்போது எங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய நியாயம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பல நாட்டு தூதரக அதிகாரிகள்கிட்டையும் இந்தியா விளக்கமாக சொல்லிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்தியா யோசிக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா ஐநா சபை அப்படின்ற ஒரே ஒரு கவுன்சிலுக்கு மட்டும்தான் நம்ம இப்போ இந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ் அப்படின்றத எடுக்கிறோம் அப்படின்னா அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் அப்படின்றது என்ன மாதிரி வரும், அதை நம்ம வந்துட்டு எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்தியா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு முடிவு அப்படின்றது தெளிவாக எடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாகிஸ்தான் அடிக்கிறது அப்படின்றது அடிக்கிறது தான், அதனால வந்துட்டு பாகிஸ்தான் அடிக்காமல் விடுறது அப்படின்றது இந்தியா பிளான் கிடையாது. பட் வரக்கூடிய அதுக்கப்புறமா வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் நம்ம எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இந்தியா வந்துட்டு இப்போ முழுக்க ஆலோசனைகள் அப்படின்றத நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் ஓரிரு நாளில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தான் பந்தாடப்படும் அப்படின்னு சொல்லியும் எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். பை பை.